ஆன்மீகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், வைத்தியர்களுக்கும், சித்தர்களுக்கும், சாமியார்களுக்கும், பூசாரிகளுக்கும் அனைத்து பேரும் ஒரு சிலர் டவுன் பகுதியில் இருக்கிறதுனால சரியான மூலிகை கிடைக்காத காரணத்தினால தெரியாத மூலிகையை வாங்கி அவங்க மக்களுக்கு செலுத்துறதுனால அவங்க வேலை நடக்காமல் போயிடுது. இந்த சாமியார்கிட்ட போனேன், இந்த வேலை நடக்கலை, இந்த சாமியார்கிட்ட போனேன், இந்த வேலை நடக்கலை, இந்த சாமியார்கிட்ட இத்தனை தடவை போனேன், இவ்வளவு பணம் கொடுத்தேன், ஏமாந்துட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஏமாற வேண்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மை. இத்தனை டப்பா மை இவ்வளோ மை யாரும் இந்த மாதிரி அரைச்சி இவ்வளோ மை வச்சுருக்க மாட்டாங்க. நேரடியாக போய் கொல்லிமலையில் நாம்ளே இடத்துல மலையில் மலைப்பகுதியில் நம்ம சென்று எவ்வளோ புதையாக இருந்தாலும், எவ்வளோ உப்புலாக இருந்தாலும், வழுக்கலாக இருந்தாலும், பாறையாக இருந்தாலும் ஏறி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அந்த செலவுக்கு உண்டான பலன் இருக்கணும். என்னோட பேர் கெட்டு போயிட்டால் பரவாயில்ல, என்னோட போயிடும். ஆனால் இந்த தெய்வத்து பேர் என்றைக்கும் மறையக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உண்மையாக என் நெஞ்சிக்கு நேர்மையாக இந்த தெய்வத்துக்கு சாச்சா நான் செய்கிற வேலைகளை உண்மையாக செஞ்சு கொடுக்குறேன். அனைத்து மருந்துக்கும், என்னோட மருந்துகளுக்கு, என்னோட மையக்கும், என்னோட மூளைக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இத்தனை நாளில் அந்த வேலை நடக்கலைன்னா உங்கள் அமௌண்ட்டு பாதி அமௌண்ட்டு திருப்பி வாங்கிக்காங்கன்னு சொல்கிறேன் பல முறை. ஆனால் அங்கேயே இருந்து வாங்கிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி விதியை செய்யாமல் கொஞ்சமாவது ஒரு மனிதன் இந்த மாநிலத்திலேயே பிறந்திருந்தாலும் மாநில மக்கள் நம்ம மட்டன் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலை நீங்கள் கொண்டு வரீங்க. அப்படி அல்ல. ஒரு 12 நாளாவது ஒரு பத்தின்றது சித்திரைகள் காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் பத்தி கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? பத்தியே இருந்தால் தான் மறந்து பலன் கொடுக்கும். பத்தி இல்லைன்னா மறந்து பலன் கொடுக்காது. அப்போ மறந்து பலன் கொடுக்கலன்றதுனால எங்கள் பேரை கெடுத்துட்டாங்க. தெய்வத்து பேரோ எங்கள் பேரோ கேட்டுடும். அதனால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் மது, மாம்சம், மங்கை இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு ஒரு 24 நாள் நான் சொல்கிற மாதிரி டைமு கரெக்டாக பத்தியோடு இருந்துங்க. எந்த மருந்து எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் மருந்து வேலை செய்யலாம் கொண்டாந்து இந்த இடத்துல போட்டு பைசா வாங்கிக்கும். இந்த மாதிரி தெளிவாக யாரும் சொல்கிறது இல்லை, யாரும் செய்கிறது இல்லை. வீடியோவை திறந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வீடியோவில் போகிறாங்க. ஆனால் யாருக்கிட்ட போகிறதுனே மக்களுக்கு உங்களுக்கு தெரியல. இதில் யார் நல்லவன், யார் கெட்டவன். உண்மையான மையே ஆண் பெண் வசி மையே, தொழில் வசி மையே, பணம், தனம், லட்சுமி வசி மையே, ஓட்டு பிரச்சனை தீர, பேய் பிசாச்சு ஓட்ட, செய்வன பிரச்சனை வீட்டுக்கு வராமல் தடுக்க 16 வகையான மை இருக்குது. உண்மையாக எங்கே இருக்குதோ இடம், அந்த இடம் தேடி போய் அந்த பொருளை வாங்கி மக்களுக்கு செலுத்துங்க. யார்கிட்டையும் இந்த மை கிடையாது. நாம் கொல்லிமலையில் 40 வருஷமாக நாம்ளே கண்ணார பார்த்து உயிரோட மூலிகையை நாம்ளே பறித்து அதை காப்பு கட்டி முறைப்படி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு நம்ம வைத்தியம் பண்ணுறோம். ஆனால் மக்களுக்கு அனைவருக்கும் நம்ம யார் நாடி வந்தாலும் இது சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டாசனில் செந்தூரம் முருகன் கோயிலுக்கு போகணுன்னு கேட்டால் அனைத்து ஆட்டாக்காரனும் கொண்டு வந்துடும். வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, அமாவாசை இந்த 3 நாளில் என்றைக்கு வந்தாலும் நம்ம நேரில் பார்க்கலாம். என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் முருகனை டேஸ்ட் பண்ண யாராலையும் ஆகாது. ஆனால் அவருடைய சுவை பொருள் தான் இது, என்னோடய பொருள் இல்லை. அவருக்கு முன்னே வச்சு தான் தரேன். என்ன மொழி கேட்குறீங்களோ எல்லாம். ஆனால் ஒன்று என்னென்னா புதையல் எடுக்கிறதுக்கு மை இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட இல்லை. அந்த வேலை நான் செய்கிறது இல்லை, எனக்கு தெரியாது. மற்றது உடல் நீதியாக, குடும்ப நீதியாக, தொழில் நீதியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து பொருளும் நான் தரேன். வணக்கம்.